بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினாலே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய 26வது வகுப்பு நடைபெறுகிறது. கல்வி கற்கக்கூடியவர், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர் பின்பற்ற வேண்டிய 10 வகையான கடமைகளை ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வந்தாங்க. இதில் கடந்த காலத்தில் நம்ம 9 கடமைகளை நம்ம பார்த்துட்டோம். 10வது கடமையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான பார்ட். இது அந்த 10 கடமைகளில் இமாம் அவங்க எதை நோக்கமாக வச்சு சொல்கிறாங்களோ அந்த நோக்கத்தை தெளிவாக புரிய வைக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இந்த 10வது பகுதி தான். இந்த 10வது பகுதி சரியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்மினுடைய மொத்த நோக்கமும் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். எந்த வழியில் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக புரிஞ்சிடும். கல்வி கற்கக்கூடியவர்கள், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் பின்பற்ற வேண்டிய 10வது கடமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கல்விக்கும் நோக்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை அறிந்து கொள்வது. இதுதான் 10வது கடமை. கல்விக்கும் நோக்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை அறிந்து கொள்வது, இதுதான் 10வது கடமை. இந்த தொடர்பை அறிந்து கொள்றதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த கல்வி முக்கியமானது, எந்த கல்வி முக்கியம் இல்லாதது, எந்த கல்வி தேவையானது, எந்த கல்வி தேவை இல்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கல்விக்கும் நோக்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. நம்ம முக்கியமானது, முக்கியம் இல்லாதது, தேவையானது, தேவை இல்லாதது அப்படின்னு சொல்லி எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த கல்வி இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பலனளிக்குமோ அதை தேவையானது என்றும், எந்த கல்வி இம்மைக்கும் மறுமைக்கும் பலனளிக்காது என்று இருக்கிறதோ அது தேவையில்லாதது என்றும் நாம் முடிவெடுக்கிறோம் என்பதாக சொல்றாங்க. எல்லா விஷயத்திலையுமே, இது கல்வி விஷயத்துல இங்க சொல்றாங்க, எல்லா விஷயத்திலையுமே இமாம் அவங்களுடைய அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்று இம்மைக்கு பலன் அளிக்கணும், இல்லைன்னா மறுமைக்கு பலன் அளிக்கணும். இம்மைக்கும் பலன் இல்லை, மறுமைக்கும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட ஒன்று உனக்கு தேவையில்லை, அதுல ஈடுபட்டேன்னு சொல்லி சொன்னா அது உனக்கு நஷ்டம் தான் அப்படிங்கிறது இமாம் அவங்களுடைய பொதுவான ஒரு அளவுகோல். இப்போ நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்தை ஒன்று இம்மைக்கு பலனளிக்கும் வகையில பயன்படுத்தணும், இல்லைன்னா மறுமைக்கு பலனளிக்கும் வகையில பயன்படுத்தணும். இம்மைக்கும் பலனளிக்காத, மறுமைக்கும் பலனளிக்காத வகையில நேரத்தை நீ பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி சொன்னா அது உனக்கு தேவையில்லாதது. அப்படி ஒருவேளை பயன்படுத்தினு சொல்லி சொன்னா அது உனக்கு நஷ்டத்தை தரக்கூடியது. எல்லா விஷயத்திலையும் இதுதான் அளவுகோல். இப்ப காசு பணம் இருக்குது, அதை செலவு செய்யறோம் இல்லையா? எப்படி செலவு செய்யறது அப்படின்னா, நீ செலவு செய்வது ஒன்று இம்மைக்கு பலனளிக்கணும், இல்லைன்னா மறுமைக்கு பலனளிக்கணும். உன்னுடைய செலவீனம் என்பது இம்மைக்கும் பலனளிக்காது, மறுமைக்கும் பலனளிக்காது. அப்படி நீ செலவு செய்யக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி செலவு செஞ்ச அப்படின்னு சொல்லி சொன்னா அது உனக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது இமாம் அவங்களுடைய வாதம். புரியுதா? எல்லா விஷயத்திலையுமே இமாம் அவங்க இதை ஒரு அளவுகோலா வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்று இம்மைக்கு பலன் அளிக்கணும், இல்லைன்னா மறுமைக்கு பலன் அளிக்கணும். இம்மைக்கும் பலன் அளிக்காது, மறுமைக்கும் பலன் அளிக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா நஷ்டத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் இமாம் அவங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கல்விக்கும் நோக்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை அறிந்து கொள்வது அவசியம் என்று ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்பதான் உனக்கு தேவையான அறிவு எது, தேவையில்லாத அறிவு எது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்க முடியும். தேவையான கல்வி, தேவையில்லாத கல்வின்னு சொல்லி நாம எதை வச்சு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த கல்வி இம்மைக்கோ அல்லது மறுமைக்கோ பலனளிக்குமோ அது உனக்கு தேவையான கல்வி. இம்மைக்கும் பலனளிக்காது, மறுமைக்கும் பலனளிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட கல்வி என்பது உனக்கு தேவையில்லாத கல்வி. அப்ப எதை தேடணும், எதை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ முடிவெடுக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த கல்விக்கும் நோக்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை நீ அறிந்து கொள்வது என்பது அவசியம் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய இன்பங்களையும் மறுமையினுடைய பாக்கியங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும் போது, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை விட மறுமையினுடைய பாக்கியம் தான் சிறந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துருவார். அப்படி ஒரு தெளிவுக்கு வரக்கூடியவர் பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது தற்காலிக தங்குமிடம் தான். இந்த உடல் அப்படிங்கிறது பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் தான். நம்முடைய செயல்பாடுகள் என்பது பயணம் தான்.
அல்லாஹ்வை அடைவது என்பதுதான் இலக்கு என்பதை ஒருவர் தெளிவாக புரிந்து கொள்வார். அப்படி புரிந்து கொள்ளும் போது அவர் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய கல்வியை விட மறுமையினுடைய பாக்கியத்தை அடைய செய்யக்கூடிய கல்விக்கு முன்னுரிமை வழங்குவார் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. செய்தி புரியுதா? என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பத்தையும் நான் அனுபவிக்கணும், மறுமையினுடைய எல்லா பாக்கியத்தையும் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அது முடியாது இல்லையா? இங்க இருக்கக்கூடிய எல்லா கேளிக்கைகளையும் ஈடுபடுவேன், எல்லா இன்பத்தையும் அனுபவிப்பேன், இந்த உலகத்துல கட்டுப்பாடு இல்லாம வாழ்வேன், மனசு எதெல்லாம் ஆசைப்படுறதோ அப்படிலாம் நான் இன்பத்தை அனுபவிப்பேன்னு சொல்லி இருந்துகிட்டு மறுமையினுடைய பாக்கியத்தையும் முழுசா அடைஞ்சிக்குவேன் அப்படின்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்ப உலகத்தினுடைய இன்பங்களையும் மறுமையினுடைய பாக்கியங்களையும் ஒன்று சேர்க்க முடியாது இல்லையா? அப்படி நினைக்கக்கூடியவருக்கு என்ன புரியும்? இந்த உலகத்தினுடைய இன்பத்தை விட மறுமையினுடைய பாக்கியம் தான் சிறந்தது அப்படிங்கிறது புரியும். அப்போ உலகத்தினுடைய இன்பத்தை விட மறுமையினுடைய பாக்கியம் சிறந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது அவர் என்ன செய்வாரு? உலகத்தினுடைய இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய கல்வியை விட மறுமையினுடைய பாக்கியத்தை அடைய செய்யக்கூடிய கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். இப்படி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் ஒன்றை புரிந்திருப்பார். என்ன அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது தற்காலிக தங்குமிடம் தான், இந்த உடல் பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் தான், நம்மளுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பயணம் தான், நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய சந்தோஷத்தையும் பெறுவது தான் அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சிருவாரு. அப்ப அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற்றுத்தரக்கூடிய அந்த இலக்கை அடைய செய்யக்கூடிய இந்த கல்வி என்பது 3 வகையிலான கட்டங்களை பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்க அந்த உதாரணத்தை சொல்றாங்க. இந்த உதாரணத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் 3ஆக இமாம் அவங்க கல்வியை வகைப்படுத்தி பேசுறாங்க இல்லையா, அது புரியும். இந்த உதாரணம் புரிஞ்சாதான் அது புரியும். இந்த உதாரணம் புரியலன்னு சொல்லி சொன்னா அது புரியாது. சரிங்களா? உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு அடிமைட்ட இப்படி சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நீ ஹஜ்ஜி செஞ்ச அப்படின்னு சொல்லி சொன்னா அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கும், நீ அரசனாகவும் ஆக்கப்படுவாய் என்பதாக ஒரு அடிமையிடம் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அடிமை என்ன செய்வான்? ஹஜ்ஜி செய்வான். எந்த இலக்கு அடையறதுக்கு? அரசனாகிறதுக்கு இல்லையா? ரைட். இந்த ஹஜ்ஜு செய்வதற்கு அவன் 3 வகையான தயாரிப்புகளில் ஈடுபடுவான். இமாம் அவங்க சொல்றது அக்காலத்தினுடைய ஹஜ்ஜு பயணத்தை அடிப்படையாக வைத்து இந்த உதாரணத்தை சொல்றாங்க. சரியா? அதுல அந்த அடிமை 3 வகையான முயற்சிகளில் ஈடுபடுவான். முதலாவது வகையான முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒட்டகத்தை வாங்கி வாகனத்தை தயார் செய்யறது, தண்ணீர் பை தைக்கிறது, பயண உணவுகளை ரெடி பண்றது. 2வது கட்ட முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி தன்னுடைய நாட்டை துறந்து பல நாடுகளை கடந்து பல தடைகளை பாலைவனங்களை கடந்து ஹரமுடைய எல்லையை அடைவது. இது 2ஆம் கட்ட முயற்சி. 3வது கட்ட முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹரமுடைய எல்லையை அடைந்ததற்கு பிறகு ஹஜ்ஜினுடைய அர்கான்கள் அனைத்தையும் சரியான முறையில் நிறைவேற்றுவது. இது 3வது வகையான முயற்சி. எப்ப அந்த அடிமை ஹஜ்ஜினுடைய அர்கான்களை எல்லாம் சரியாக முடித்து தன்னுடைய இஹ்ராமை களைந்து தவாஃபுல் விதாவை முடித்து விடுவானோ, இப்போது அவன் அரசனாகுவதற்குண்டான தகுதியை பெற்றுவிட்டான். அரசனாகுவதற்குண்டான தகுதியை பெற்றுவிட்டான். சரியா? இப்ப இந்த உதாரணத்தை மையமா வச்சு பல கருத்துக்களை வரிசையா சொல்லிக்கிட்டே வராங்க. சரிங்களா? அதுல முதலாவது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த அடிமை 3 வகையான முயற்சிகள்ல ஈடுபட்டான் இல்லையா? முதலாவது வகை முயற்சி என்ன? வாகனத்தை ரெடி பண்றது, உணவை தயார் செய்யறது. 2வது வகையான முயற்சி என்ன? தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி ஹரமுடைய எல்லையை அடைஞ்சது. 3வது முயற்சி என்ன? ஹஜ்ஜினுடைய எல்லா அர்கான்களையும் சரியான முறையில் நிறைவேற்றினது. இந்த 3 வகையான முயற்சிகளும் வெவ்வேறு அந்தஸ்துகளை கொண்டது. ஒட்டகத்தை வாங்கி உணவு தயார் செய்யறதை விட தவாஃபு செய்யறதும் அங்க இருக்கக்கூடிய அரஃபாக்கு போறதும் முஸ்தலிஃபாக்கு போறதும் உயர்ந்த அந்தஸ்தை கொண்டது. இப்போ 3 வகையான முயற்சிகளில் அவன் ஈடுபட்டான். இந்த 3 வகையான முயற்சிகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை விட சிறப்பும் அந்தஸ்தும் கூடியது. இப்ப 3வது நிலையில் அவன் அடையக்கூடிய அந்த பேரின்பம் என்பது முதல் 2 முயற்சிகளில் கிடைக்காது. 3வது கட்டம் தான் இலக்கிற்கு நெருக்கமா இருக்குது. 3வது கட்டம் தான் மகிழ்ச்சியை தருது, சந்தோஷத்தை தருது. அதனால ஒட்டகத்தை வாங்கினது, உணவை தயார் செஞ்சது, பயண கிளம்பி போனது, இதுவெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? அதுவும் தேவைதான். அப்போ 3 வகையான முயற்சிகளும் தேவை என்றிருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்தஸ்தை கொண்டது. 3வது நிலை என்பது முதல் 2 நிலைகளை விட உயர்ந்தது, இலக்கிற்கு நெருக்கமானது, அவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. இது முதலாவது செய்தி. சரியா? இலக்கை அடைய செய்யக்கூடிய கல்வியை நம்ம 3 கட்டங்களாக பிரிச்சோம் இல்லையா? அதுல முதல் 2 கட்டங்கள் இருக்குது இல்லையா? இந்த முதல் 2 கட்ட முயற்சி என்பது இந்த நீண்ட ஆன்மீக பயணத்தில் எந்த நிலையை போன்றது என்று சொன்னால், தன்னுடைய உள்ளத்தை மாசுகளிலிருந்தும் குப்பைகளிலிருந்தும் அழுக்கான எண்ணங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துவதை போன்றது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இந்த தூய்மைப்படுத்துவது என்பது நேர்வழி பெற்றவர்களை தவிர மற்றவர்களால் அவ்வளவு சாதாரணமாக எளிதில் எட்டக்கூடியதல்ல. பலரும் பலவீனம் அடைந்து தோல்வி அடைந்த கட்டம் இதுவே. இது
ஒட்டகத்தை வாங்கினா, தயாரிப்பு செஞ்சான், பயணம் புறப்பட்டு போனா, ஹர்முடைய எல்லையை அடையல, ஹஜ்ஜினுடைய அர்க்கான்களை செய்யல அப்படின்னு சொன்னா அவன் அரசனாக ஆக்கப்பட மாட்டான். அந்த மாதிரி தான் உள்ளத்தை தூய்மைப்படுத்தல அப்படின்னு சொன்னா அவன் ஆன்மீக பயணத்தில் ஆரம்ப கட்டத்தை கூட அவன் அடைய முடியாது. அப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் ஒட்டகத்தை வாங்கி உணவு தயார் செஞ்சு பயணம் கிளம்பி புறப்பட்டு போன மாதிரி அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. சரியா? பொதுவாக கல்வியை கற்றுக்கொள்வது என்பதே ஹஜ்ஜு புறப்படுறதுக்கு முன்னாடி எங்க போய் ஒட்டகம் வாங்கிறது, என்ன சாப்பாடெல்லாம் தயார் பண்றது, எந்த வழியாக ஹரமுடைய எல்லைக்கு போறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அந்த தெரிஞ்சு வைக்கிறது தான் நீங்க பெறக்கூடிய கல்வி, அவ்வளவுதான். வழிகளை மட்டும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவன் ஹஜ்ஜு செய்தவனாக எப்படி கருத முடியாது? ஹஜ்ஜி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் ஹஜ்ஜி செஞ்சவனாக ஆக மாட்டான்னு எப்படி நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி கல்வியை மட்டும் கற்று வைத்திருக்கக்கூடியவன் இலக்கை அடைந்து விடுவான் என்று நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கல்வியை கற்ற ஒருவன் ஒழுக்கமாக வாழவில்லை என்று சொன்னால் அவனுடைய கல்வி எந்த வகையிலும் பலனளிக்காது. கல்வியை கற்காமலேயே நான் ஒழுக்கமாக வாழுகிறேன் என்று முயற்சி செய்தால் அது அவனுக்கு சாத்தியமாகவும் ஆகாது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. அப்ப கல்வியும் வேணும், கல்வியை அடிப்படையாக கொண்ட ஒழுக்க நெறியில் வாழவும் வேண்டும். சரியா? கல்வி இல்லாமல் ஒழுக்க நெறியில் வாழவும் முடியாது. கல்வியை கற்று ஒழுக்க நெறியில் வாழவில்லை என்று சொன்னால் அந்த கல்வி பலனளிக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. இப்ப இதனுடைய நிலைகளை சொல்லிட்டாங்க இல்லையா? இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மீக பயணத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 2ஐ வழங்குகிறான் அல்லது 2இல் 1ஐ வழங்குகிறான். சரியா? ஆன்மீக பயணத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் 2ஐ வழங்குகிறான் அல்லது 2இல் 1ஐ வழங்குகிறான். அந்த 2 என்ன அப்படின்னு சொன்னா பாதுகாப்பும் வெற்றியும். சத்தியத்தை இலக்காக கொண்டு ஆன்மீக பயணத்தில் பயணிக்கக்கூடியவன் நிச்சயமாக பெறக்கூடியது என்ன? பாதுகாப்பு. சந்தேகமா இருக்கக்கூடியது என்ன? வெற்றி. வெற்றி அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பேரானந்தம். பேரானந்தம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதனுடைய எல்லையை முழுமையாக அடைந்த ஆரிஃபீன்களுக்கு தான் அந்த பேரானந்தம் கிடைக்கும். இது எல்லாருக்குமே சாத்தியமே இல்லை. அல்லாஹ்வை முழுமையாக அறிந்து எல்லையை அடைந்த ஆரிஃபீன்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பாதுகாப்பையும் வழங்குறான், வெற்றியையும் வழங்குறான். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனில் சொல்லுகிற போது, அம்மா இன்கான மினல் முகர்ரபீன், யார் முகர்ரபீன்களாக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ ஃபரௌஹும் வரைஹானும் ஜன்னத்து நஈம், அவர்களுக்கு நறுமணமும் உண்டு, அவர்களுக்கு பேரின்பம் தரக்கூடிய சுவர்க்கமும் உண்டு. அம்மா இன்கான மின் அஸ்ஹாபில் யமீன், யார் முகர்ரபீன்களாக இல்லை, நெருக்கமானவர்களாக இல்லை, ஆனால் சத்தியத்தை நோக்கமாக கொண்டு போராடியவர்கள், பயணித்தவர்கள், இப்படிப்பட்ட வலப்புறத்தார்களுக்கும் அவர்களுக்கும் சலாமத் இருக்கிறது. அப்படின்னா என்ன? பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அப்போ மூன்றாவது ஒரு சாரார் யார் அப்படின்னு சொன்னா, ஆன்மீக பயணத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் அல்ல. யார் அலட்சியமாக சத்தியத்தை தேடக்கூடிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்களோ இவர்கள் இடப்புறத்தார்கள். இவர்கள் நாளை மறுமையில மிகப்பெரிய நஷ்டத்தை எதிர்நோக்குவார்கள், மிகப்பெரிய நரகம் அவர்களுக்கு உண்டு. அப்ப 3 சாரார் தான். ஒரு சாரார் யாரு? நெருக்கத்தை பெற்றவர்கள். இன்னொரு சாரார் யாரு? அதன் பக்கமாக முயற்சி செய்தவர்கள். மூன்றாவது சாரார் யாரு? அதை கண்டுக்காம அலட்சியமாக இருந்தவங்க. இந்த 2 சாரார்ல முதல் சாராருக்கு பாதுகாப்பும் உண்டு, வெற்றியும் உண்டு. இரண்டாவது சாராருக்கு பாதுகாப்பு உண்டு, மூன்றாவது சாராருக்கு நரகம் தான் இருக்குது அப்படிங்கிறத இமாம் அவங்க சொல்ல வராங்க. சரியா? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசை என்ன இருக்கும்? நம்மளுக்கு அந்த பாதுகாப்பும் கிடைச்சி அந்த பேரானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றியும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? அதற்கு ஒரு தகுதி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹக்குல் யகீன் என்று சொல்லக்கூடிய உண்மையான உறுதி இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியும். அந்த உண்மையான உறுதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹக்குல் யகீன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உள்ளத்தால் காண்பது என்பது கண்ணால் காண்பதை விடவும் வலிமையானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே விசாரணைக்கப்படும். அல்லாஹ் இப்படிதான் விசாரிப்பான், இப்படிதான் சூர் ஊதப்படும், இப்படிதான் எழுந்து வருவோம், இப்படிதான் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான், சொர்க்கத்துக்கு இப்படிதான் அழைச்சிட்டு போகப்படும், இப்படிதான் நரகத்துக்கு அழைச்சிட்டு போகப்படும் எல்லாம் நமக்கு சொல்லப்படுது இல்லையா? ஆனா இப்ப இருக்கிற நம்பிக்கைக்கும் உண்மையிலேயே மூத்தா போனதுக்கு அப்புறம் சூர் ஊதி நம்ம எழுந்ததுக்கு பிறகு விசாரணையில நம்ம நிற்கும் போது இருக்கக்கூடிய நிலைக்கு அப்படி எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள்ங்கிறது சாமானியர்கள். ஆனால் நேரில் கண்டதை போன்றே செயல்படக்கூடியவர்கள் தான் ஆரிஃபீன்கள். அவர்கள் தான் கண்ணால பார்த்து புரியறதை விட உள்ளத்தால் அவர்கள் தெளிவாகவும் வலிமையாகவும் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் தான் பாதுகாப்பையும் பெற்று வெற்றியையும் பெறக்கூடியவர்கள். இவர்கள் ஹக்குல் யகீன் என்று சொல்லக்கூடிய உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள்.
முழு வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த பேரானந்தம் இருக்குது இல்லையா, இந்த பேரானந்தம் அப்படிங்கிறது இல்முல் முகாஷஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக கல்விக்கு பின்னால் இருக்கிறது. இந்த இல்முல் முகாஷஃபா என்பது இல்முல் முஆமலா என்று சொல்லக்கூடிய நல்லொழுக்க கல்விக்கு பின்னால் இருக்கிறது. இல்முல் முஆமலா என்பது தீய பண்புகளை அகற்றக்கூடிய போராட்டத்திற்கு பின்னால் இருக்கிறது. அந்த போராட்டம் என்பது எப்படி தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை கல்வியில் இருக்கிறது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி, சரிங்களா? இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. பொதுவா எது கெட்ட பண்பு எது நல்ல பண்பு அப்படின்னு அறியறதுங்கிறது முதல் கட்டம். அதுக்கு பிறகு நல்ல பண்புகளை வளர்த்து தீய பண்புகளை விட்டு அகல்றதுங்கிறது இரண்டாவது கட்டம். மூணாவது இல்முல் முஆமலா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய இல்முல் முஆமலா. அதற்கு பிறகு இல்முல் முகாஷஃபா என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்திற்கு பிறகு பேரானந்தம், முழு வெற்றி என்று சொல்லக்கூடிய பேரானந்தம் இருக்கிறது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. உலக கல்வி நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ, தொழில்நுட்பமாக இருக்கலாம், வணிகமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், ஃபிக்ஹு ஃபத்வா சம்பந்தப்பட்ட கல்வி இருக்குது இல்லையா, அதையும் மருத்துவத்தோட தான் சேர்க்கிறாங்க, உலகத்தினுடைய கல்வியோட தான் சொல்றாங்க. அப்ப அந்த 3 வகையான முயற்சிகள்ல முதல் 2 வகையான முயற்சியை நம்ம உலகியல் ரீதியிலான கல்வியோடு தொடர்பு படுத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவைகள் அனைத்தும் உடலோடு சம்பந்தப்படுகிறது. ஆனால் ஒருவன் அல்லாஹ்வை உள்ளத்தால் தான் அடைகிறான். எனவே உள்ளம் சார்ந்த கல்வியை தான் நாம் 3வது முயற்சியோடு ஒப்பிடுகிறோம். 3வது முயற்சி என்ன? ஹஜ்ஜினுடைய அர்கான்களை செய்யறது இருக்குது இல்லையா, அதோட இமாம் அவங்க ஒப்பிடுறது எதை அப்படின்னு சொன்னா, நஃப்சுல் முத்மஇன்னா நிலையை அடைவதை இமாம் அவங்க ஒப்பிடுறாங்க. சரிங்களா? நல்ல பண்புகளை ஏற்படுத்திக்கிறது, கெட்ட பண்புகளை அகற்றுவது, இதுவெல்லாம் ஒட்டகம் வாங்குற மாதிரி, உணவு தயார் செய்யற மாதிரி, பயணம் மேற்கொள்ற மாதிரி. நஃப்சுல் முத்மஇன்னா என்று சொல்லப்படக்கூடிய அந்தஸ்தை அடையிறது அப்படிங்கிறது தான் ஹஜ்ஜினுடைய அர்கான்களை நிறைவேற்றுறது மாதிரி. நஃப்சுல் முத்மஇன்னா என்கின்ற நிலையை ஒருத்தர் எட்டிட்டார் அப்படின்னா அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. இந்த உலகியல் ரீதியிலான கல்வி, குறிப்பாக ஃபிக்ஹ் மற்றும் மருத்துவ கல்வியை ஆரம்ப தயாரிப்புகளோடு ஒப்பிடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுவெல்லாம் உடலோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று. ஆனால் நஃப்சுல் முத்மஇன்னா அது உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ்வை அறியக்கூடியது இந்த உள்ளம் தான், அல்லாஹ்வை அடையக்கூடியது இந்த உள்ளம் தான், அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடியதும் அந்த உள்ளம் தான். இந்த உடலை வழிநடத்துவதே இந்த ஆன்மா தான் இல்லையா? அப்போ நாம இந்த உடல் சம்பந்தப்பட்ட கல்வியை விட உள்ளம் சம்பந்தப்பட்ட கல்வியை அந்தஸ்து உயர்ந்தது என்று நாம் சொல்லுகிறோம் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா இருக்குதே, இந்த ஆன்மா என்பது உலகத்தில் நீங்கள் காணக்கூடிய எல்லா பொருட்களை விடவும் மதிப்பானது, மிகவும் கண்ணியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாங்க, யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. அவர்கள் உம்மிடத்தில் ரூஹை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லிவிடுங்கள் ரூஹ் என்பது என்னுடைய இறைவனின் கட்டளையில் இருந்து உள்ளது என்பதாக நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ ரூஹ் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து உள்ளது, மற்றவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பில் இருந்து உள்ளது. கண்ணு, காது, மூக்கு, கை, கால், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. ரூஹ் இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த ஹல்க் எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிரும், ஆனா இந்த ரூஹ் இருக்குதே, இந்த ரூஹ் அழியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய கட்டளை, அவனிடமிருந்து வந்தது, அவனிடத்திலேயே அது திரும்பி செல்லக்கூடியது. உடலினுடைய மற்ற உறுப்புகளை விட ரூஹ் என்பது மிகவும் வலிமையானது. அமானித பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் வானங்களுக்கு கட்டளையிட்டான், பூமிக்கு கட்டளையிட்டான், மலைகளுக்கு கட்டளையிட்டான், பெரும் பெரும் பிரம்மாண்டமான படைப்புகளுக்கெல்லாம் அந்த அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அனைத்தும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நடுநடுங்கிய நேரத்தில் அந்த ரூஹ் மட்டுமே அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை சுமந்து கொள்வதற்கு தயாரானது. அல்லாஹ் இதை குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான். அதனால சொல்றாங்க, நீ காணக்கூடிய எல்லா படைப்புகளை விட மிகவும் வலிமையானது இந்த ரூஹ் தான். நீ காணக்கூடிய அனைத்தும் ஹல்குல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பு. ஆனா இந்த ரூஹ் அப்படிங்கிறது அம்ருல்லா, அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த ரூஹினுடைய பொதுவான பண்பு ஒன்று சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரூஹ் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமான ஒண்ணு. இந்த ரூஹ் எப்போதும் இறைவனுடைய நெருக்கத்தை உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னா, இது அவனிடத்தில் இருந்து வந்தது, அவனிடத்திலேயே திரும்பி செல்லக்கூடிய ஒன்று. அதனால இந்த ரூஹ் அப்படிங்கிறது அதனுடைய பிறப்பிடத்தின் பக்கமாகவே உன்னையும் எடுத்து செல்லக்கூடியது. அதனால ரூஹ் எப்போதும் உனக்கு இறை சிந்தனையை உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அதனால எல்லா படைப்புகளை விட மிக சிறந்தது இந்த ரூஹ் தான் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த உடல் இருக்குதே, இந்த உடல் அப்படிங்கிறது அந்த ரூஹ் ஏறி செல்லக்கூடிய ஒரு வாகனம் தான். இந்த உடலின் மூலமாகத்தான் அந்த ஆன்மா பயணம் செய்கிறது, முயற்சி செய்கிறது. அதனால இந்த உடல் அப்படிங்கிறது ஒட்டகத்தை மாதிரி. இந்த உலகத்தினுடைய கல்வி எல்லாம் இருக்குது இல்லையா, முதல் 2 முயற்சிகளோடு தொடர்பு படுத்துறாங்க இமாம் அவங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, மருத்துவ கல்வியை நம்ம எடுத்துக்குவோம். இந்த மருத்துவ கல்வி அப்படிங்கிறது உடலை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒன்று தான். இந்த உடலின் மூலமாகத்தான் அந்த ரூஹு வந்து பயணிக்குது. அதனால இது ரூஹுக்கும் இந்த கல்விக்கு சம்மந்தம் இல்லை, உடலுக்கும் இந்த கல்விக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. உடல் அப்படிங்கிறது இந்த 3 முயற்சிகள்ல முதல் 2 முயற்சிகளோட தான் நம்ம ஒப்பிட்டு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. சரியா? அதாவது இந்த உலகத்தினுடைய கல்வி இருக்குது இல்லையா, இந்த உலக கல்வியை விட்டு மனிதன் தேவையற்றும் இருக்க முடியும் சில சந்தர்ப்பங்கள்ல. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவே இருக்கிறான், நோயே வரல அப்படின்னு சொன்னா அவனுக்கு மருத்துவம் தேவையில்லாமே போயிடலாம் இல்லையா? மனிதன் உலகத்தில் வாழ்றதுக்கு உணவு தேவைப்படுது, ஆடை தேவைப்படுது, ஆரோக்கியம் குறைகிற போது மருத்துவம் தேவைப்படுகிறது. இந்த தேவைகள் ஏற்படுகிற நேரத்தில் மட்டும்தான் அந்த கல்வியும் அவனுக்கு தேவை, அந்த அறிவும் அவனுக்கு தேவை இல்லையா? மனிதர்கள் சேர்ந்து வாழ்றதுனால தான் இந்த சட்டத்திட்டங்களே முதல் தேவைப்படுது. பலரும் சேர்ந்து வாழும்போது அவர்களுக்குள் போட்டி ஏற்படுகிறது, பொறாமை ஏற்படுகிறது, அவர்களுக்குள் மோதல்கள் ஏற்படுகிறது. எனவே எந்த பண்போடு வாழ வேண்டும் என்கின்ற மார்க்க கல்வியே அவனுக்கு அப்பதான் தேவைப்படுது. அவன் இதெல்லாம் விட்டு தனியா வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஃபத்வாவே தேவை இல்லை. அவன் எந்த பண்புகளை வளர்க்கணும், எந்த பண்புகள் தேவையில்லைன்ற போதனைகள் கூட தேவையில்லாம போயிடலாம் இல்லையா? சேர்ந்து வாழுகிற போது பொறாமை ஏற்படும், தனித்து வாழக்கூடியவனுக்கு பொறாமை எப்படி வரப்போகுது? அப்போ பொறாமை அப்படிங்கிற சப்ஜெக்டே தேவையில்லாம போயிடலாம். அப்போ உடலோடு சம்பந்தப்படக்கூடிய இந்த கல்வி இருக்குது இல்லையா, சில நேரங்களில் தேவையில்லாமல் கூட போயிடலாம். அதனால இதற்கு நம்ம 2ஆம் அந்தஸ்து தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. புரியுதா? அந்த இல்மு அப்படிங்கிறத கற்கணும், மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும், அவன் தன்னுடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும். இந்த 2மே செய்யல அப்படின்னு சொன்னா அவன் ஒட்டகத்தையும் வாங்கல, உணவையும் தயார் செய்யல, பயணமும் கிளம்பல, இவன் அரசனாகுவான் அப்படின்னு சொன்னா அரசனாகிறதுக்கும் இவனுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது இல்லையா? இலக்கை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. அப்போ உள்ளத்தை சீர்திருத்தக்கூடிய அந்த தஸ்கியாவினுடைய வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் தான் இலக்கை நோக்கி அவர்கள் புறப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இலக்கை நோக்கி புறப்படக்கூடியவங்க முத செய்யறதே என்னதான் அப்படின்னு சொன்னா உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது தான். அழுக்கிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை அழகுபடுத்தி கொள்றது தான் அதனுடைய முதல் முயற்சி. அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களில் போய் நஃப்சுல் முத்மஇன்னா என்கின்ற நிலையை அடைகிற போதுதான் அவர்கள் முழுமையான பேரானந்தத்தை அவர்கள் அடைவார்கள். ஆனால் ஒருவர் பயணம் புறப்பட்டு விட்டார், போராடுகிறார், நஃப்சுக்கு எதிராக போராடுகிறார், தீய பண்புகளை அகற்றுவதற்கு போராடுகிறார், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்குவதற்கு போராடுகிறார் என்று சொன்னால், எல்லையை அவர் அடையவில்லை என்று சொன்னாலும், வெற்றியை பெறாதவராக இருந்தாலும் பாதுகாப்பை பெற்றவராக இருப்பார், மறுமையில் அவருக்கு சலாமத் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க. சரிங்களா? அப்ப எல்லையை அடையல அப்படின்னு சொன்னாலும் பயப்பட தேவையில்லை. அதுல பயணிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாவே அல்ஹம்துலில்லாஹ் மறுமையில நம்ம தண்டிக்கப்பட மாட்டோம், கை சேதப்பட மாட்டோம் அப்படிங்கிற நிலைக்கு வரணும். இதுக்கு உதாரணம் ஒரு உஸ்தாத் சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஜிஹாதுல கலந்துக்கிறாங்க இல்லையா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு கூலின்னு சொல்லலை, ஜிஹாதுல கலந்து கொண்டாவே அவங்களுக்கு கூலி தான். ஒருத்தர் ஜிஹாதுல ஷஹீத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து நல்லா சொல்லலை, தோல்வி அடைஞ்சாலும் சரி ஷஹீதானவருக்கு அந்த அந்தஸ்து கொடுத்துட்றான். அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த நஃப்சுல் முத்மஇன்னா என்கின்ற நிலையை போய் அடையல அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி போராடி அந்த பயணத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று சொன்னாலே அவருக்கு பாதுகாப்பு நிச்சயம், எல்லையை அடைந்து விட்டார் என்று சொன்னால் வெற்றியும் நிச்சயம். இதுதான் இமாம் அவங்க சொல்ல வருது. சரி, இதுல ஒரு முக்கியமான செய்தி, இந்த செய்தி தான் அந்த அவங்க கேட்டாங்க இல்லையா, அதாவது இது இமாம் அவங்க இதுல சொல்லல, இமாம் அவங்க வேற பகுதியில சொல்றாங்க. அஜாயிபுன் நஃப்ஸ் அப்படின்னு சொல்லி நஃப்ஸை பத்தி உள்ள இன்னொரு சாப்டர்ல இமாம் அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல நாம் இது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு பொருத்தமான ஒன்றுதான். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பகுதி இருக்குதே, இந்த பகுதியினுடைய மையப்பகுதி தான் உள்மன அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். உள்மன அமைப்பு அதற்கென்று குறிப்பிட்ட இடமே இல்லைன்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. நான் ஜென்ரலா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். உள்மன அமைப்பு அதுதான் ஒரு மையப்பகுதி. இதுல 4 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ரூஹ், மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை தான் ரூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பவுமே அல்லாஹ்வை நோக்கியே ஈர்க்கக்கூடிய ஒன்று. சரிங்களா? இது ஒரு பகுதி. 2வது பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, அக்ல், அறிவு. இந்த அறிவு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எது நல்லது எது கெட்டது என்று உணர்த்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது அக்ல். 3வது நஃப்ஸ், இதுதான் மனிதனுடைய ஆசை, இச்சை, சுயநலம், ஆதாயம் தேடுதல், பெருமை பாராட்டுதல் போன்ற தீய எண்ணங்கள், தீய உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் நஃப்ஸ். 4வது கல்பு. இந்த கல்பு இருக்குதே, இதுதான் இதை செய்யலாம் வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்டது.
நஃப்ஸ் என்பது ஒரு தவறான காரியத்தை செய் என்று சொல்லுகிற போது, அறிவு என்பது அது தவறானது என்று உணர்த்துகிற போது செய்யலாமா வேண்டாமா என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒன்றுதான் கல்பு. சரிங்களா? அப்ப உள் மன அமைப்பில் இருக்கக்கூடியது மொத்தம் 4. ஒன்று வந்து ரூஹ், இது எப்போதும் அல்லாஹ்வின் பக்கமாக ஈர்க்கக்கூடியது. 2வது அக்ல், நல்லது எது கெட்டது என்று அவனுக்கு பிரித்துணர செய்யக்கூடியது. 3வது நஃப்ஸ், பேராசை, சுயநலம், இந்த கெட்ட எண்ணங்களின் பக்கமாக ஈர்க்கக்கூடிய ஒன்று நஃப்ஸ். 4வது நஃப்ஸின் அடிப்படையில் செயல்படலாமா அக்லின் அடிப்படையில் செயல்படலாமா என்கின்ற இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒன்றுதான் கல்பு. சரிங்களா? இந்த 4 அம்சங்களும் அதனுடைய பண்புகளும் இதுதான். இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொன்னா அழகா புரியும். என்ன அப்படின்னு சொன்னா, கடுமையான கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டான், நடந்து போய்கிட்டே இருக்கிறான், ஒரு 5 பவுன் சங்கிலி கீழே கிடக்குது. இப்போ அவனுடைய நஃப்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, நீ குனிஞ்சு எடுத்துரு, யாருக்கும் தெரியாது, வித்துரு, கடன் அடைச்சிரு, நிம்மதியாயிரு அப்படின்னு சொல்லி நஃப்ஸ் சொல்லும். அக்ல் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னாக்க, இதை எடுக்காத, எடுத்தா மாட்டிக்குவேன், மாட்டிக்கிட்டேன்னா அசிங்கப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அக்ல் சொல்லும். 2. 3வது ரூஹ், இறைவனின் சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியது அந்த ரூஹ். அந்த ரூஹ் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், நாளைக்கு மறுமையில் இது சம்பந்தமா கேள்வி கேட்பான், அங்க போய் நீ நஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ரூஹ் சொல்லும். இந்த 3 விஷயத்த சொல்லிருச்சா, இப்ப கல்பு முடிவு பண்ணும், என்ன எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும். இந்த கல்பு எந்த அடிப்படையில் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னா, அக்குல் சொல்றது மிகைப்பாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சங்கிலியை எடுக்காது, நஃப்ஸு சொல்றது மிகைப்பா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இதை எடுத்துரும், ரூஹு சொல்றது மிகைப்பா இருந்துச்சுன்னு சொன்னா எடுக்காது, இல்லையா? அப்ப கல்பு வந்து இறுதி முடிவை எடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்றாங்க. சரியா? இதுக்கு இன்னொரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. இது இமாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, ரூஹ் அப்படிங்கிறது வந்து அரசன் மாதிரி, கல்பு அப்படிங்கிறது வந்து அரசன் அமரக்கூடிய சிம்மாசனம் மாதிரி, நஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சிம்மாசனத்தை இழுத்து செல்லக்கூடிய குதிரை மாதிரி, அக்ல் அப்படிங்கிறது அந்த குதிரையை ஓட்டக்கூடிய குதிரை ஓட்டி மாதிரி. சரிங்களா? இப்போ நீங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்களேன், எல்லாம் பொருத்தமா இருக்கும். நஃப்ஸுங்கிறது வந்து உலக ஆசை, ஆதாயம், சுயநலம், காமம், இச்சை அனைத்தின் பக்கமாக அது எடுத்து செல்லும். அதை நீங்க கட்டுப்படுத்தணும், இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது தப்பு, இது பாவம்னு சொல்லி அறிவு தான் நஃப்ஸுக்கு சொல்லும். அப்ப கண்ணா பின்னான்னு ஓடக்கூடிய அந்த குதிரையை கட்டுப்படுத்துறது குதிரை ஓட்டி தான். சரியா? சரி, நஃப்ஸை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி அழகான முறையில் அந்த அறிவு அதை வழிநடத்தி போகுது அப்படின்னு சொன்னா கல்வுக்கு நல்லது, ரூஹுக்கு நல்லது, இல்லையா? நஃப்ஸு தரிகட்டு ஓடுது, அக்குலால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதனுடைய பாதிப்பு யாருக்கு? கல்புக்கு. சிம்மாசனம் கீழே விழுந்து உடஞ்சு போயிடும், அரசன் கீழே விழுந்து காயப்பட்டுருவான், இல்லையா? நஃப்ஸ் என்பது 3 நிலைகளை கொண்டது. முதலாவது நிலை நஃப்சுல் அம்மாரா, தீயதை தூண்டக்கூடிய நஃப்ஸ். 2வது வகை ஒரு தவறை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இது தவறானது என்று உணர்த்தக்கூடிய நஃப்ஸ், நஃப்சுல் லவ்வாமா. 3வது நஃப்சுல் முத்மஇன்னா, முழுக்க கட்டுப்பட்ட, முழுக்க பக்குவம் அடைந்து விட்ட நஃப்ஸ். சரிங்களா? இப்ப அக்லை கொண்டு நஃப்ஸை தரிபடுத்தணும். நஃப்சுல் அம்மாராவாக இருக்கக்கூடிய நஃப்ஸை கொஞ்சமா மாத்தி நஃப்சுல் லவ்வாமாவுக்கு கொண்டு வரணும். நஃப்சுல் லவ்வாமாவாக இருக்கக்கூடிய நஃப்ஸை கொஞ்சம் சரி பண்ணி நஃப்சுல் முத்மஇன்னாவாக கொண்டு வந்துடணும். நஃப்சுல் முத்மஇன்னாவாக அந்த நஃப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கல்பு பிரகாசமாயிடும், ஒளிமயமானதாக அந்த ரூஹ் இருக்கும். அப்ப அந்த பேரானந்தத்தை அந்த ரூஹ் உணர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுதான் இந்த உதாரணத்தின் மூலமாக இமாம் அவங்க சொல்றது. நம்மளுடைய உள் மன அமைப்பில் இருக்கக்கூடிய 4 கூறுகளும் அந்த 4 கூறுகளினுடைய இயல்பு பண்புகளும் அந்த பண்புகளை சீர் செய்வதற்குண்டான முயற்சிகளையும் நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இல்முன்னு சொல்லி இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இது அனைத்துமே எதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது? அறிவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? இந்த 4ல நம்ம படிக்கக்கூடிய இல்மு என்பது எதற்கு வலிமை சேர்க்கக்கூடியது? அக்லுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. இந்த அக்ல் என்பது இந்த கல்வி என்கின்ற வலிமையை கொண்டு நஃப்ஸை தரிபடுத்தும். அதனாலதான் இமாம் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அக்ல் வந்து நஃப்ஸை சரி பண்ணலை அப்படின்னு சொன்னா அந்த அக்ல் இருந்து வேஸ்ட் தானே, அப்ப கல்வியும் வேஸ்ட் தானே. அப்ப கல்வி என்கின்ற ஆயுதத்தை கொண்டுதான் இந்த அக்ல் என்பது நஃப்ஸை தரிபடுத்துகிறது. கல்வியை கற்ற ஒருவன் நஃப்ஸை சரி செய்யல அப்படின்னு சொன்னா அப்ப அக்ல் வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்ப எல்லாமே பலனற்று போயிடுது, இல்லையா? அப்ப இந்த இமாம் அவங்க சொன்ன கருத்தையும் இந்த உதாரணத்தையும் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னு ரொம்ப அழகா விளங்கிரும். சரிங்களா? ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தின் அடிப்படையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்ஸலீன்.